41ാவது ശ്ലോകം. ഹരിശ്ചന്ദ്രോതി കുപിതോ മൃഗസ്യാനുജഗാമഃ അശ്വേന വായുവേഗേന വിഗൃഹ്യ ച ശരാസനം. ഹരിശ്ചന്ദ്രഃ അതികുപിതഃ മൃഗസ്യ അനുജഗാമഃ அஸ்வேன வாயுவேகேன விகிருஷ்யஜ சராசனம். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு கோபம் வந்தது. அதிசீக்கிரமா காத்து மாதிரி பறக்கிற அந்த குதிரையோடு மேல ஏறி உக்காந்துட்டு வில்லில அம்பு ரெடியா வச்சுண்டு அந்த பன்னிய பின்தொடர்ந்து பாஞ்சு நடந்தார். இப்படி 42வது ஸ்லோகம். இதஸ்ததஸ்தத சைன்யமாகச்ச வனாந்தரம் ஏகாகி நிருபதி கோலம் விரஜந்தம் சமுபாத்ரவது. இதஹ ததஹ ததஹ சைன்யம் அகமது ச வனாந்தரம் ஏகாகி நிருபதிஹி கோலம் விரஜந்தம் சம் உபாதரவது சமுபாதரவது. மகாராஜாவோட சைன்யம் அங்கேயும் இங்கேயுமா இப்படி கலைஞ்சது. എന്നിട്ട് വനத்துக்கு எல்லாருமா போனா. ராஜா தன்னந்தனியா அந்த ஓடிப்போன அந்த பன்னியை பின்தொடர்ந்தார். 43வது ஸ்லோகம். மத்தியான சமயே ராஜா சம்பிராப்தோ விஜனே வனே த்ரிஷித க்ஷுதிதோத்யர்த்தம் பபூவ ஸ்ராந்தவாஹனா. த்ரிஷிதஹ க்ஷுதிதஹ அத்யர்த்தம் பபூவ ஸ்ராந்தவாஹனஹ. மத்தியான டைம் ஆனோன ராஜா மனுஷால் ஆரும் இல்லாத வனத்துக்கு வந்து சேர்ந்தார். பசிதாகம் அவரை தளர்த்திட்டு ராஜாவோடு வாகனமா இருக்கிற குதிரை அதுவும் டயர்ட் ஆயிடுத்து. 44வது ஸ்லோகம். சூகரஹ அதர்ஷனம் பிராப்தஹ ராஜா சிந்தாதுரஹ அபவது. மார்கப்ரஷ்டஹ அதி விபினே தாருணே தீனவத் ஸ்திதஹ. சூகரோ தர்ஷனம் பிராப்தோ ராஜா சிந்தாதுரோபவத். மார்கப்ரஷ்டோதி விபினே தாருணே தீனவத் ஸ்திதா. பன்னி எங்கெல்லாமோ ஓடிப்போய் அப்பிரத்யட்சமாச்சு. வழிதவறி அதிபயங்கரமான அந்த வன மத்தியத்துக்கு வந்து சேர்ந்தது. ரொம்ப ரொம்ப பரவசனாயிட்டு இருந்த ராஜா இப்படி ஆலோசனை பண்ணினார். 45வது ஸ்லோகம். கிம் கரோமி க்வ கச்சாமி ந சஹாயோஸ்தி மே வனே. கிம் கரோமி க்வ கச்சாமி ந சஹாயஹ அஸ்தி மே வனே. அஜ்ஞாத ஸ்வபதஹ குத்ர व्रजामि इति व्यजिन्तयत्. किं करोमि क्व गच्छामि न सहायोऽस्ति मे वने. अज्ञातस्वपदः कुत्र व्रजामि इति व्यजिन्तयत्. என்னத்தை செய்வேன், எங்க போவேன், இந்த வனத்துல ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லையே, என்ன யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த வனத்துல இல்லையே, திரும்பி போறதுக்கு வழி தெரியலையே, ராஜகொட்டாரத்துக்கு எப்படி போவேன், எந்த பக்கமாக்கும் நடக்கணும், இப்படி எல்லாம் ஓரோன்னு ஆலோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தார் அவரு. 46வது ஸ்லோகம். ஏவம் சிந்தயதஸ்தத்ர விபினே ஜனவர்ஜிதே ராஜா சிந்தாதுரோ பஷ்யன் நதீம் சுவிமலோதகாம். ஏவம் சிந்தயதஹ தத்ர விபினே ஜனவர்ஜிதே ராஜா சிந்தாதுரஹ அபஷ்யன் நதீம் சுவிமல உதகாம். இப்படி விஜனமான வனத்துல அகப்பட்டு
சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த ராஜா அங்க அழுக்கொன்னும் இல்லாதக்கு தெளிஞ்ச தண்ணி ஒழுகிற ஒரு புழைய பார்த்தார், நதிய பார்த்தார். 47வது ஸ்லோகம். வீட்சியதாமுதிதோ ராஜா பாயயித்வா துரங்ககம் ஆஸ்வாதுத்தீர்ய விமலம் பபௌ பானீயமுத்தமம். வீட்சிய தாம் முதிதः ராஜா பாயயித்வா துரங்ககம் அஸ்வாத் உத்தீர்ய விமலம் பபௌ பானீயம் உத்தமம். அந்த நதியை பார்த்து ராஜாவுக்கு சந்தோஷமாச்சு. ராஜாவோடு வாகனமா இருக்கிற குதிரைக்கு தண்ணிய கொடுத்தார். குதிரை மேலே ஏறிண்டு வந்துட்டாக்குமே இப்ப 2 பேரும் டயர்ட் ஆயிருக்கா. இப்போ குதிரையிலேருந்து கீழே இறங்கி அந்த சுத்த ஜலத்தை அவரு தேவையான அளவுக்கு குடிச்சார். 48வது ஸ்லோகம். ஜலம் பீத்வா நிருபஸ்தத்ர சுகமாபமஹீபதே ஈயேஷ நகரம் கந்தோ திக்பிரமேணாதி மோகிதா. தண்ணிய குடிச்சு தீர்ந்தோன அவருக்கு தாகமெல்லாம் போச்சு, பசி அடங்கிட்டு ராஜாவுக்கு ஆசுவாசமாச்சு. எந்த பக்கம் போனோம் எப்படி போனோம் எல்லாம் குழப்பம் உண்டான அவரோட மனசு. எப்படியாவது நகரத்துல போய் சேரறதுக்கான அவசரம் அந்த மனசுக்கு உண்டாச்சு. எப்படி போனாலும் சரி, இந்த பக்கம் போனாலும் சரி, அந்த பக்கம் போனாலும் சரி, எப்படி போனா நகரத்துல எத்தும். அப்படி திக்பிரமம் சம்பவிச்சது அவருக்கு. வழி தெரியாம அவரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தார். എന്നിട്ട് நினைச்சார், எப்படி ஆனாலும் சரி கால் போன போக்குல போறோம், எப்படியாவது நகரத்துல போய் சேர்ந்தா போரும்னாச்சு அவருக்கு மனசு. 49வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரஸ்து சம்பிராப்தோ விருத்த பிராமண ரூபத்ருத் நநாம வீட்சிய ராஜாதம் பிரீதி பூர்வம் திஜோத்தமம். ஒரு விருத்த பிராமணனோட வேஷத்துல விஸ்வாமித்ரன் அப்போதங்க வந்து சேர்ந்தார். ராஜா அந்த பிராமண உத்தமனை பார்த்து குஷியோடு கூடிட்டு நமஸ்காரம் பண்ணினார். 50வது ஸ்லோகம். தம் உவாஜ தமுவாஜ காதிராஜ பிரணமந்தம் நிருபோத்தமம் ஸ்வஸ்திதேஸ்து மகாராஜா கிமர்த்தமிஹ ஜாகத. ஸ்வஸ்திதே அஸ்து மகாராஜா கிம் அர்த்தம் இஹ ச ஆகதஹ. காதி அப்படிங்கிறது இங்க விஸ்வாமித்ர மகர்ஷி. விஸ்வாமித்ர மகர்ஷி ராஜா கிட்ட அவரை நமஸ்காரம் பண்ணின ராஜா கிட்ட இப்படி கேட்டார். காதி நந்தனன் அதாக்கும் இங்க காதி அப்படின்னு சொன்னது. மகாராஜாவே உங்களுக்கு மங்களம் பவிக்கட்டும், என்னத்துக்காக்கும் இந்த வனத்துல வந்து நிற்கிறார். 51வது ஸ்லோகம். ஏகாகி விஜனே ராஜன் கிம் சிகீர்ஷிதமத்ரதே. ஏகாகி விஜனே ராஜன் கிம் சிகீர்ஷிதம் அத்ரதே ப்ரூஹி சர்வம் ஸ்திரோ பூத்வா காரணம் நிருபசத்தமா. நீங்கள் விஜனமான ஆரோரும் இல்லாத இந்த வனத்துல தன்னந்தனியா என்னமாக்கும் செய்யறதுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து நிக்கிற, கொஞ்சம் கூட தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. ராஜா பதில் சொல்றார். அதனால ராஜோ வாஜா. 52வது ஸ்லோகம். சூகரோதி மகாகாயோ பலவான் புஷ்பகானனம் சமுவேத்ய மமர்தாசு கோமளான் புஷ்பபாதவான். சூகரஹ அதிமகாகாயஹ பலவான் புஷ்பகானனம் சமுவேத்ய
மமர்த ஆசு கோமளான் புஷ்பபாதவான். ரொம்ப ரொம்ப பெரிய சரீரம் இருக்கிற ஒரு பெரிய பன்னி அது ஓடி வந்து அழகா இருக்கிற என்னோட பூங்காவனத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டு. 53வது ஸ்லோகம். தம் நிவாரயிதும் துஷ்டம் கரே கிருத்வா ஜ கார்முகம் சசைன்யோஹம் ஸ்வநகரா நிர்கதோ முனி சத்தமா. சசைன்யஹா அஹம் ஸ்வநகராத் நிர்கதஹா முனி சத்தமா. அந்த துஷ்டனான பன்னியை கொலறதுக்கு நான் வில்ல கையில எடுத்துண்டு அம்பு தொடுத்துண்டு சைன்யங்களோடு கூடிட்டு என்னோட சொந்தம் நகரத்திலேருந்து கிளம்பி வந்து இந்த வனத்துல வந்து மாட்டின்றேன் மகாமுனே. 54வது ஸ்லோகம். கதோசௌ திருக்பதாத் பாவோ மாயாவி க்வாபி வேகவான் பிருஷ்டதோஹமபி ப்ராப்த சைன்யம் க்வாபி கதம் மம. கதஹா அசௌ திருக்பதாத் பாபஹா மாயாவி க்வ அபி வேகவான் பிருஷ்டதஹா அஹம் அபி ப்ராப்தஹா சைன்யம் க்வ அபி கதம் மம. மாயாவியான அந்த பாபி, எல்லாரையும் துரோகிச்ச அந்த பாபி என் கண் முன்னாலேந்து எங்கேயோ ஓடி போயிடுத்து. அந்த பன்னியோடு பின்னால ஓடி வந்த நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்னோட சைன்யம் எங்கேயோ போயிடுத்து. நான் இந்த வனத்துல மாட்டின்றேன். திரும்பி போறதுக்கு வழி தெரியலை. 55வது ஸ்லோகம். க்ஷுதிதஸ்த்ரிஷிதச்சாஹம் க்ஷுதிதஹா த்ரிஷிதஹா ச அஹம் சைன்யப்ரஷ்டஸ்பிஹாகத சைன்யப்ரஷ்டஹ து இஹ ஆகதஹ ந ஜானே புரமார்க்கம் ச ததா சைன்யகதிம் முனே. சைன்யம் வேறுபட்டு இங்க வந்து சேர்ந்தனா பசி தாகம் தாங்க முடியாம ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டேன். பட்டணத்துக்கு திரும்பி போறதுக்கு வழி ஏதாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. என்னோட சைன்யங்களை எங்கேயாக்கும்னு எனக்கு தெரியலை. 56வது ஸ்லோகம். பந்தானம் தர்ஷய விபோ விரஜாமி நகரம் பிரதி மமாத்ர பாக்யயோகேன பிராப்தஸ்துவம் விஜனேவனே. இப்படி நடுக்காட்டுல வந்து மாட்டின்னு இருக்கேன் மகர்ஷே, நகரத்துக்கு போறதுக்கான வழி ஏதாக்கும்னு காட்டித்தாங்கோ. என்னோட அதிர்ஷ்டத்தாலியாக்கும் ஆரோரும் இல்லாத இந்த கொடும் வனத்துல உங்களை பார்க்கறதுக்கான சாகச்சரியம் உண்டாச்சு. இனி நீங்கள் தான் வழிகாட்டணும். 57வது ஸ்லோகம். அயோத்தியாதிபதிச்சாஹம் அயோத்தியா அதிபதிஹி ச அஹம் ஹரிச்சந்திரஹ அதிவிஸ்ருதஹ. அயோத்தியாதிபதிச்சாஹம் ஹரிச்சந்திரோதிவிஸ்ருத ராஜசூயஸ்ய கர்த்தாஜா வாஞ்சிதார்த்த பிரதஸ்ததா. அயோத்தியாக்கு அதிபதியாக்கும் நான், புகழ் பெற்ற ஹரிச்சந்திரனாக்கும் நான், ராஜசூய மகாயாகம் செஞ்சவனாக்கும் நான். ஆராக்கும் என்னெல்லாமாக்கும் ஆகிரகிக்கிறாளோ அதெல்லாம் அவளுக்கு எப்பவுமே கொடுக்கிறவனுமாக்கும் நான். இப்படி நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிற ராஜாவாக்கும் நான். 58வது ஸ்லோகம். தன இச்சா யதி தே பிரம்மன் யஜ்ஞார்த்தம் திஜசத்தமா ஆகந்தவ்யம் அயோத்தியாயாம் தாஸ்யாமி விபுலம் தனம். தனேச்சா யதி தே பிரம்மன் யஜ்ஞார்த்தம் திஜசத்தமா ஆகந்தவ்யம் அயோத்தியாயாம் தாஸ்யாமி விபுலம் தனம். ஹே பிராமணா, விஸ்வாமித்ர மகர்ஷியாக்கும்னு தெரியாதைக்காக்கும் பேசின்னு இருக்கார் ஹரிச்சந்திர மகாராஜா. பிராமணனோட வேஷத்திலேயாக்குமே வந்திருக்கிறது மகர்ஷி. அதனால ஹே பிராமணா, உங்களுக்கு யஜ்ஞம் பண்றதுக்கோ அப்படி இல்லைன்னா வேற எதுக்காதுமோ உங்களுக்கு பணம் வேணும்னா அயோத்தியாவுக்கு வாங்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அந்த அளவுக்கு பணம் நான் தரேன் இப்படின்னு ஹரிச்சந்திர மகாராஜா
பிராமண வேஷத்துல இருக்கிற விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னார். இப்படி சொல்லிண்டு சப்தம ஸ்கந்தத்துல 18வது அத்தியாயம் முடிவடைகிறது.